ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி வந்தாச்சு. தீபாவளிக்கு உண்டான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். 2 அட்டகாசமான ரெசிபி தான் இது. ஈஸியாக செஞ்சிடலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா பொரியை வச்சு தாங்க செய்ய போகிறோம். இப்போ ஒரு பேக்கெட் பொரி எடுத்திருக்கேன். இந்த பொரியை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுப்பு பக்கமே போக வேண்டாங்க, ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நான் பொரியை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். 3 கப் அளவுக்கு பொரி ஆட் பண்ணிக்கிறேங்க. உங்கள் வீட்டில் நிறைய பொரிகள் இருந்தால் இன்னும் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கலர்ஸ் நான் எதுவுமே ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவை அப்படின்னா கலர் ஏதாவது மிக்ஸ் பண்ணிக்கலாம், அதையும் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 பல் முந்திரியை ஆட் பண்ணிக்கலாங்க. முந்திரியை ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. முந்திரிக்கு பதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரவுண்ட்நட் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா முந்திரி எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு பாதாமும் ஆட் பண்ணி கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரையும் கூட பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஒரு 2 ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இதை இந்த பவுடரோடு சேர்த்து ஆட் பண்ணிடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் சர்க்கரையை பொடி பண்ணி அதை ஆட் பண்ணிவிட்டு அதனோட பாலை சேர்த்து மிக்ஸ் பண்ணலாங்க. அப்புறமா இந்த அரைச்ச பொரி பவுடர் இருக்கும் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணி பண்ணுங்க. இப்போ பாலுக்கு பதில் நீங்கள் தேங்காய் பாலை கூட அடுப்பு பக்கம் போகாத இருக்கிறதுக்காக பண்ணுவோம் இல்லைங்களா, தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா மில்க் பவுடர் கூட ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அந்த மாதிரி செய்யலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் இப்போ கலர் எதுவுமே ஆட் பண்ணாததுனால அப்படியே இதை எடுத்துக்கிறேன். நீங்கள் கலர் ஏதாவது ஆட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதை 2ஆக டிவைட் பண்ணி உங்களுக்கு எந்த ஃபுட் கலர் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஃபுட் கலர் வேண்டாம், நேச்சுரல் கலர் வேணும் அப்படின்னீங்கன்னா அதையும் சொல்கிறேன். இப்போ ஒரு பிளேட்டில் நெய் அப்ளை பண்ணி இந்த மாதிரி நம்ம கரெக்டாக பண்ணிக்கலாம். ஒரு கப் எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. நேச்சுரல் கலருக்கு பார்த்தீங்கன்னா பீட்ரூட், கேரட் இந்த மாதிரி ஆட் பண்ணி கூட நீங்கள் கலரை பண்ணிக்கலாம். ஸோ 2ஆக டிவைட் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணுங்கள். அது பார்த்திங்கன்னா இந்த மில்க் பீடாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் கூட வரும். ஸோ இதை எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். டைமண்ட், ஸ்கொயர் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை லட்டு மாதிரி கூட நீங்கள் பண்ணலாங்க. ஃபுட் கலர் ஆட் பண்ணி லட்டு டைப் கூட பொரியில் வச்சு பண்ணலாம். இது அடுப்பு பக்கமே போக வேண்டிய அவசியம் இல்லைங்களா. அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக அசத்தலாங்க. சூப்பரான ரெசிபி. என் பசங்களுக்கு இந்த ஸ்வீட் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த பொரியில் பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த சால்ட்டு தெரியுது. ஸோ நீங்கள் பொரி வாங்கி செய்யணும் அப்படின்னீங்கன்னா இந்த பொரி பேல் பொரி இருக்கும் இல்லைங்களா, அந்த பொரியை வாங்கி செஞ்சு பாருங்கள். இன்னமும் சூப்பராக வரும்ன்ட்டு எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் டைம் நான் அதையும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்கிறேன். இந்த சால்ட்னஸ் வரதான் செய்யுது இந்த பொரியில். எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இது மேலே நீங்கள் டெக்கரேட் பண்ணுறதுக்கு பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பம்ப்கின் சீடை கூட வச்சுக்கலாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா தேங்காய் ஆட் பண்ணி பாதி தேங்காயும் பொரியும் சேர்த்து அப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பொட்டுக்கடலை இருக்குது இல்லைங்களா, அதனோட பொரியும் சேர்த்து பண்ணி பாருங்கள். அதுவும் சூப்பராக இருக்கும். இது எல்லாமே இதனோட வெரைட்டி தாங்க. எப்படி வேணாலும் செய்யலாம். நம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வாங்க அடுத்தது என்னன்னு பார்த்துடலாம். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா தேங்காவும் கடல மாவும் வச்சு செய்கிற ஸ்வீட் தாங்க. அப்படியே செமையாக இருக்கும். வாயில் வச்சோடனே கரையிற டைப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் எல்லா அளவும் எடுத்துக்கோங்க. நான் இப்போ இந்த கரண்டியில் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேங்க. 3 கரண்டி அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா மைசூர் பாக்கு இருக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். வாயில் வச்ச உடனே கரையிற டைப்பாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதே கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு நெய் எடுத்திருக்கேங்க. வானலில் ஃபஸ்ட்டு இது எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் வானல் பற்ற வச்சுக்கலாம். அடிகனமான பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் அடுத்தது பார்த்திங்கன்னா பால் ஆட் பண்ணுறேன். அதே ஒரே கரண்டி அளவுக்கு தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் எப்படி வேணாலும் மெஷர் பண்ணிக்கோங்க. ஆனால் எல்லாமே ஒரே ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் இருக்கணும். இதையும் ஆட் பண்ணிட்ட பிறகு இதனோட அடுத்தது என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்ததாக தேங்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா துருவன தேங்காய் இருக்கும் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட தேங்காய் பவுடர் மாதிரி இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கிங்க. அதே அளவு தான் ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணிட்ட பிறகு அடுத்தது என்ன ஆட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, கடல மாவு இருக்குது இல்லைங்களா, அதுவும் இதே ஒரே கரண்டி அளவுக்கு தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஆல்ரெடி நம்ம சுகரை அளந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அடுத்ததாக ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இது எல்லாம் நல்லா வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் நல்லா துருவன தேங்காவாக இருக்கணும். அங்கங்கே தென்படாத மாதிரி இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் நல்லாவே வரும். இப்போ சுகர் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். அதையும் மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு தாங்க நம்ம கேஸே ஆன் பண்ண போகிறோம். இது எல்லாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சுகர்லாம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா, நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இதெல்லாம் கட்டி இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கேஸ் ஆன் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா அது சுண்ட ஆரம்பிக்கும்.
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதில் உங்களுக்கு தேவைப்பட்டால் பால் பவுடர் ஆட் பண்ணி அந்த மாதிரி கூட செய்யலாம். இந்த ஸ்வீட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ நல்லா இருக்குது. இதில் நம்ம பாலெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். 2 ஸ்வீட்டுமே நாங்கள் செஞ்ச உடனேவே பசங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே காலி ஆயிடுச்சு. நீங்கள் தீபாவளிக்கு செய்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு செஞ்சு பாருங்கள். நான் வந்து டேஸ்ட்டுக்காக உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக பண்ணேன். பிகினர்ஸ் கூட இந்த ஸ்வீட்டை டக்குன்னு செஞ்சிடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. நல்லா இந்த பதம் வர ஆரம்பிச்சிடுச்சு. உங்களுக்கு வந்து ஸ்மெல்லி நல்லா தெரியுங்க. நல்லா கொதிக்க நல்லா தெரியும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் இதுக்கும் வந்து நம்ம நெய் அப்ளை பண்ணி வச்சிடணும். நீங்கள் பட்டர் ஷீட் இருந்தால் அதை கூட நீங்கள் போட்டு வச்சிடலாம். இப்போ நெய் அப்ளை பண்ணி இந்த பிளேட்டில் தான் வைக்கிறேன். இப்போ இது கரெக்டாக ஆகிடுச்சு ஸ்டேஜை. இப்போ நான் இதை எடுத்து அந்த பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கெல்லாம் கலரே தேவையில்லைங்க, நேச்சுரலாக இருக்கும். இதை வந்து நீங்கள் கடல மாவு இல்லாத ஏதாவது மில்லட்ஸில் வச்சு கூட செய்யலாம். அதுவும் சூப்பராக வரும். அந்த ரெசிப்பியும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுவும் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தேவைப்பட்டால் நீங்கள் போய் பாருங்கள். எப்போயாவது ஃப்ரீ டைமில் எப்போயாவது ஸ்வீட் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மில்லட்ஸை வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடைசியாக இறக்கும் போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிளேட்டில் நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே பார்த்திங்கன்னா நான் சோளத்தை வச்சு ஒரு டைம் ட்ரை பண்ணியிருந்தேங்க. அதுவும் சூப்பராக வந்தது. இந்த மாதிரி நீங்களும் ஏதாவது மில்லட்ஸை வச்சு ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் எல்லாமே ரெடி ஆயாச்சு. நான் பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் அப்படியே விடுங்க. அந்த பிளேட்டில் எனக்கு சரி வரலைங்க. அதனால் நான் இந்த மாதிரி பிளேட்டை எடுத்துக்கிட்டேன். ஸோ 2துலேயுமே நான் போட்டிருக்கேன். இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். அவ்வளோ சூப்பராக வந்தது. கொஞ்சம் நேரம் கழித்து கட் பண்ணுங்கள். அதாவது ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க. போட்ட உடனே கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒட்ட ஆரம்பிச்சிடுது. ஒரு 2 to 3 minutes விட்டுட்டு பிறகு நீங்கள் எந்த மாதிரி ஷேப் வேணுமோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸ்கொயராக, டைமண்டாக, அப்படி இல்லைன்னா ரெக்டாங்கிள் மாதிரி எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாங்க. சூப்பராக இப்போ ரெடியாக ஆரம்பிச்சாச்சு. நம்ம இப்போ இதை எல்லாமே ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட் தயாராகியாச்சு. சூப்பரான இந்த கடல மாவையும் வச்சு தேங்காய் வச்சு இந்த ஸ்வீட்டையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாத நம்மளோட சேனலில் ஆல்ரெடி தீபாவளி ரெசிபியாக லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின வருஷம்லாம் போட்டிருக்கேங்க. ஓம்படி, நாடா சேவு, இந்த மாதிரி ஸ்வீட் மைதா வச்சு ஸ்வீட் செய்கிறது, அப்புறம் எல்லடை, முறுக்கு, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நம்மளோட சேனலில் போட்டிருக்கு. பாதுஷா கூட போட்டிருக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சில ஸ்வீட்ஸ் ஏதாவது இருந்தால் அதையும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதையும் நான் ட்ரை பண்ணி பார்க்கணும். அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி ஜிலேபி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஓம்படி, இது எல்லாமே நம்மளதில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். கண்டிப்பாக அது ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் தரேன். நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது போய் விசிட் பண்ணுங்கள். முறுக்குக்கு மாவு இருக்குனாலே போதுங்க. நீங்கள் வந்து அதை வச்சு எல்லடையாக இருக்கட்டும், நாடா சேவாக இருக்கட்டும், முறுக்கு, இது எல்லாமே பண்ணிடலாம். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா மில்லட்ஸை வச்சு செஞ்சது தாங்க. கண்டிப்பாக இது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.